முதலமைச்சர் வந்து பொன்னேரி கூட்டத்துல பங்கேற்றாரு. 1.5 மணி நேரம் பேச்சுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் திமுக பாஜக கூட்டணி பற்றியும் மறுபடியும் விமர்சிச்சிருக்காரு. திமுக பாஜக கூட்டணி சரி, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா வந்து இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, அடகு வைக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப இவங்க 99ல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்களா? அப்போ அடகு வச்சிருந்தாங்களா? அதாவது சந்தர்ப்பாக கூட்டணி சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அப்போ அவங்க இந்த சந்தர்ப்பம் தான் கூடி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா ஒண்ணும் இல்லையே. எங்களுடைய கட்சி இன்னைக்கு தோல்வி, முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு. அதனால சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்துல பேசிட்டு இருக்காங்க. வேற இத்தனை சாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படாது. 26ல திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது அவருடைய எண்ணம். மக்கள்லாம் நினைக்கணும். 234 தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலையும் பெரும்பான்மையா 130, 140 வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அதை மக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். நானே முதலமைச்சர் வருவேன்னா நீங்க சர்வாதிகாரமா இருக்கு இல்ல. தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட உரிமையும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நாங்க எங்களுக்காக மட்டும் பேசல. நீட், மும்மொழி கொள்கை, இது எல்லாத்துக்கும் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜக அதுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றேன். மும்மொழி கொள்கையை நான் திருப்பி நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, சொல்லிட்டே தான் இருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை. ஏதாவது இந்திய நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 55 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்காத இருக்கிறது 50 லட்சம் மாணவர்கள் தான் படிக்காம இருக்காங்க. 55 லட்சம் பேர்ல மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இதுல வந்து இந்தி திணிப்பு கொண்டு இல்லை. ஹிந்தி படிக்க வேணாம், தெலுங்கு படிக்க வேணாம். சட்டமன்றத்தில் பேசணும். நீங்க தெலுங்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க. அதனால தெலுங்கு படிக்க விருப்பம் நிறைய பேர் இருக்குது. தெலுங்கு எடுத்துக்கிடுங்க, அல்லது மலையாளத்தை எடுத்துக்கிடுங்க. நம்ம ஒட்டி இருக்கின்ற மாநிலத்தை எடுத்துக்கலாம். சட்டமன்றத்தில் பேசுறீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.